மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னால வந்தவங்களை பார்த்து சொல்றார். ஏன்னா பேதுரு இப்படி ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுடுச்சு பேதுருக்கு. அதான் மற்ற 11 பேரையும் பார்த்து அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு அரசாங்க வேலையை விட்டுட்டு மத்தேயு வந்திருக்கிறான். மீன்பிடி தொழிலை விட்டுட்டு பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு தொழிலையோ வேலையையோ விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து மறுபடியும் சொல்றாரு, எப்பா இவ்வளவு இத்தனை வருஷமா, 1 வருஷமா 2 வருஷமா என் பின்னால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க, சந்தோஷம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து என் பின்னால் வரணும்னா முதல்ல தன்னைத்தான் வெறுக்கணும். இந்த வெறுத்து அப்படின்றது அது ஆங்கிலத்தில் டினை யுவர் செல்ஃப், தன்னைத்தான் மறுதளித்தல். தமிழில் வெறுத்துன்னு போட்டிருக்கு, அது ஒரு சரியான வார்த்தைன்னு சொல்ல முடியாது. தன்னைத்தான் மறுதளித்து, இந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ணி சைடில் எழுதிக்கிடுங்க. தமிழ் பைபிளில் தன்னைத்தான் வெறுத்து என்பதுங்கிற வார்த்தையை விட தன்னைத்தான் மறுதளித்து. நான் பிரைட் கென்னடி இப்படித்தான், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எங்கள் குடும்பமே அப்படித்தான், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், எங்கள் ஊரே அப்படித்தான், நான் இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன், எங்கள் ஸ்தாபனமே அப்படித்தான், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் அப்படித்தான், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், நான் அப்படித்தான் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோமே. சில அளவீடுகள் நமக்கு நான் வச்சிருக்கிறோமே, அதையெல்லாம் மறுதளித்து தன்னை தான் மறுதளித்து. மூலமொழியில் போட்டிருக்கு, ஃபர்கெட் ஓன் இன்ட்ரெஸ்ட், தன்னுடைய சொந்த லாபங்களை மறந்துடணும். எனக்கு என்ன லாபம் இங்கே போகிறதுனால எனக்கு என்ன லாபம், இதை நான் செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு புகழ் கிடைக்குமா, பேர் வருமா, எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, ஏதோ ஒன்றுக்கு தான் நான் போகிறோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா எதுக்கு செய்கிறோம்? ஒன்று பேருக்கு, அல்லது புகழுக்கு, அல்லது பணத்துக்கு, அல்லது சந்தோஷத்துக்கு, அல்லது நமக்கு மரியாதை கிடைக்கும் என்பதற்காக, அல்லது நமக்கு அன்பு கிடைக்கும்ன்றதுக்காக. ஏதோ நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது, அதனால தான் ஒன்றை செய்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம். உடைய சொந்த லாபங்களை மறந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுமா, மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகுமா, இப்படி ஒரு நோக்கத்தோடு போவது. ஃபர்கெட்டிங் ஓன் இன்ட்ரெஸ்ட், சொந்த லாபங்களை மறந்து சிலுவையை எடுத்துக்கொண்டுனா அதற்கு சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம், ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள். ஆண்டவர் சிலுவையை சுமந்தார். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றான், இங்க சிலுவை சுமப்பதை பற்றி சொல்லியிருக்கு. பவுல் சொல்றான், அவரோட கூட சிலுவையில் அறையுண்டேன்றான். ஏன்னா சிலுவையை சுமக்கிறவங்க யார் சிலுவையை சுமப்பாங்கன்னா, சிலுவையில் அறையுண்கிறவர்கள் தான் சிலுவையை சுமப்பாங்க. அது என்ன மெத்தடு, என்ன ப்ரொசீஜர்னா, என்ன முறைனா, அந்த காலத்தில், ரோமர் காலத்தில், இயேசு காலத்தில் ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுத்தா அவனை என்ன செய்வாங்கன்னா, அந்த குறுக்கு சட்டம், சிலுவையினுடைய குறுக்கு சட்டத்தை அவன் தோள் மேலே வச்சிருவாங்க. அவன் சுமந்துக்கிட்டு போகணும், ஊர் வழியாக சுமந்துக்கிட்டு போகணும். எல்லாரும் பார்ப்பாங்க, ஓஹோ இவன் ஏதோ பெரிய குற்றம் செஞ்சிட்டான், இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இவன் அந்த குறுக்கு சட்டத்தை, நெடுக்கு சட்டம் அங்கே நிலையாக நட்டி வச்சுருப்பாங்க. இந்த குறுக்கு சட்டம் அதுவே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை தூக்கிக்கிட்டு அவன் போகணும், சில கிலோமீட்டர்கள் நடந்து போகணும். அதை அவனை எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குறுக்கு சட்டத்தை எடுத்து சிலுவை அங்கே நிரந்தரமாக இருக்கிற நெடுக்கு சட்டத்தில் அதை பொருத்துவாங்க. அதுக்கப்புறம் இவனை, மரண தண்டனைக்கு உரியவனை அதில் ஆணியால் அறைவாங்க.
சிலுவையே சுமந்து என் பின்னால வர வேண்டும்னா என்ன அர்த்தம்? அதனுடைய முடிவு என்ன? தன்னைத்தான் அவன் தன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதைத்தான் கலாத்தியர் 2:20 பவுல் என்ன சொல்றானா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் செத்துட்டான். இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டு பவுல் செத்துட்டான். இப்ப இருக்கிறது பவுல் இல்ல, இப்ப கிறிஸ்து இருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப பவுல் கிடையாது. மதவெறி பிடிச்ச, ஜாதி வரி பிடிச்ச பவுல் கிடையாது. இப்போ ஆண்டவர் மேல 100% நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு புது மனுஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு நகல் என்று இந்த இடத்துல சொல்றான். அதை சுமப்பது என்றால் அது அறையப்படுவது என்றுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அறையப்படுகிறவர்கள், சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவையை சுமக்கிறவர்கள் சிலுவையில் அறையப்படுவார்கள். இந்த சுயத்தையே, சுய ஆசை இச்சைகளை, மாம்சத்தை சிலுவையில் அறையிறது, இவர்கள் தான் பின்னாலே போக முடியும். இயேசுவுக்கு பின்னால எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்னாரு. யார் வேணா இயேசு கிட்ட வரலாம், இளைப்பாறுதலை பெறலாம். ஆனா அவரை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாக இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அது சாதாரண விஷயம் அல்ல, எளிதான விஷயம் அல்ல. ஆகவே ஏதோ அவர்கிட்ட வந்து போகிறவர்களாக அல்ல, அவரை பின்பற்றுகிறவர்களாக மாறுவோம். ஆமென்.